ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் ஒரு பெரிய யோகியாக, தவசியாக, ஒரு சித்தராக மாற முடியுமா? மாறி இருக்கிறாரே. சாதாரண குடும்பத்தில் தாங்க பிறந்திருக்கிறாரு. எல்லோரும் போல் சாதாரணமாக தாங்க இருந்திருக்கிறாரு. ஆனால் சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்துருக்கிறாருங்க. சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்து இந்தியாவோட எல்லா மாநிலங்களிலும் அந்த சர்க்கஸ் கம்பெனி போய் அவங்களுக்கெல்லாம் சர்க்கஸ் காமிச்சிருக்கிறாரு, வித்தெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பர்மா அந்த நாட்டுக்கும் போய் அங்கேயும் அந்த சர்க்கஸ் கம்பெனி சார்பாக பல வித்தைகளை செய்திருக்கிறார். இவர் கைகளை அப்படியே கொக்கி மாறி வச்சுக்கிட்டு, அந்த நுனியை கொக்கி மாறி வச்சுக்கிட்டு மரம் ஏறக்கூடிய வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அது மாதிரி நிறைய வித்தை இவருக்குள்ளார இருந்திருக்கு. அதை காட்டி தான் அந்த சர்க்கஸ் கம்பெனியில் நல்ல புகழ்பெற்ற ஒரு சர்க்கஸ் கலைஞராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கார். திடீர்னு ஒரு முனிவரை பார்க்குறார். அந்த சித்தரை பார்த்த உடனேயே இவருக்கு மனசுக்குள்ளார என்னமோ தோணுது. பரஞ்சோதி, அருள்மிகு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர், அவரை இவர் பார்க்குறார். அந்த மகானை பார்த்த உடனேயே இவருக்கு ஏதோ மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஞானம் கிடைச்ச மாதிரி அவர் காலில் விழுறார். அவர் இவருக்கு தீட்சை கொடுக்குறார். அவ்வளோதான். சர்க்கஸ் கம்பெனிலேருந்து வேலையெல்லாம் விட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அழகாக காவி உடுத்திட்டு அவர் மாட்டும் வர ஆரம்பித்தார். குண்டலி சக்தி, அதை எப்படி எழுப்புறது, அதை எழுப்பி எந்த மாதிரி ஞான சக்தியை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உட்கார்ந்து கற்றுக்க ஆரம்பித்தார். கோவில் கோவிலாக சுற்றினார், காடு காடாக அலைஞ்சார். இவர் நிறைய மகான்கள், யோகிகள்லாம் தரிசித்தார். அவங்க சொல்லி கொடுத்த சில வித்தைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். இவர் தான் சர்க்கஸ் கலைஞராச்சே, டக்குன்னு எல்லா விஷயங்களையுமே புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். அதுக்கடுத்தது என்ன பண்ணார்? நார்த் மெட்ராஸ் இங்கே உட்கார்ந்தார். ஏன்னா வட சென்னைங்கிறது என்ன, தொழிலாளர்களும் நடுத்தர மக்களும் இருக்கக்கூடிய ஏரியா தான் வட சென்னை. அங்கே அவருடைய பார்வைப்பட ஆரம்பிச்சுது. இவங்கள தான் நாம் முன்னேற்றி கொண்டு வரணும். பணத்தால், வசதியால், செல்வாக்கால் வளர்ந்தவங்களுக்கு நம்முடைய தயவு தேவையில்லை. சாதாரண மக்கள் அவங்க தான் ரொம்ப மனசுக்குள்ளார வெகுளியாக இருப்பாங்க. அவங்க மனசில் வேறு ஒன்றுமே இருக்காது. அவங்கள தான் நம்ம ஞானவான்களாக மாற்றணும்னு இவர் கற்றுக்கிட்ட அந்த குண்டலி சக்தியெலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா இந்த மகான் பிறந்தது 2/1/1902 பிறந்தாங்க. அப்படின்னா பார்த்துங்க, அப்போ அந்த காலத்தில் வடசென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குண்டலி சக்தியை எழுப்பி அவங்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அப்போவே 6000 பேருக்கு அந்த மாதிரி குண்டலி சக்தியை கற்றுக் கொடுத்துருக்கார். அப்புறம் இவர் படித்த வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். எந்த பாகுபாடு வேறுபாடும் பார்க்காம வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஞான மார்க்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஏதாவது ரூபா வாங்கினாரா, பைசா வாங்கினாரா? ஒன்று கிடையாது. எல்லாம் வரலாம், பயபக்தியாக இருக்கலாம், சொல்லி கொடுக்குற வித்தையை கற்றுட்டு போகலாம். அப்புறம் அவங்கவுங்க உட்கார்ந்து பயிற்சி மேற்கொண்டு அவங்கவுங்க மேற்கொண்டு யாருக்கு வேணாலும் பயிற்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நடுநடுவில் இந்த பேனா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதில் ஏதாவது வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை தள்ளினாங்க. ஏன்னா மற்றவங்கள்ட்ட ஃபீஸ்ன்னு எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இந்த மகான் இருந்தாங்க. இந்த மகானுடைய பேர் ஸ்ரீ கண்ணியப்ப சுவாமிகள். இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்பர் 2 குரு காலனி தெரு, ஞானமூர்த்தி நகர், இந்தியன் பேங்க் அருகில், அந்த காலனியில், இந்தியன் பேங்க் காலனியில் அம்பத்தூரில், அதாவது நெல்லை ஸ்டோர் இருக்குது, அதுக்கு பின்புறமாக இருக்குது இந்த மகானுடைய ஜீவசமாதி. 14/2/1994 இந்த மகான் பரிபூர்ணமானாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி அம்பத்தூரில் இருக்கக்கூடிய, சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நம்மை அறியாமலேயே நம்ம உடம்புல ஒரு மின்காந்த அலைகள் பரவுறதை நம்ம உணரலாம். அந்த குண்டலி சக்தி எழும்புறதை நாம் உணரலாம். அதனால் இந்த மகானுடைய ஸ்ரீ கண்ணியப்ப சுவாமியுடைய ஜீவசமாதி செல்வோம். நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்தி எல்லா நன்மைகளையும் அடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.